எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா நான் போறேன்ப்பா, நீங்க இருங்க. இல்லப்பா, நீங்க நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். காரணமா தான் சொல்றேன். சரிங்கப்பா. மம்மி என்னடி? மம்மி என் ஸ்லிப்பர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல மம்மி, இந்த வந்துடுறேன் இருங்க. என்னடா இவ, நான் சரின்னு கூட சொல்ல அவ பாட்டுக்கு ஓடுறா. ஏய் பொம்மி, வந்துடுறேம்மா. அம்மாவும் பொம்மையும் ஸ்லிப்பர் கார்ல கழட்டி விட்டுட்டு வந்தாங்க. இவ என்ன ஸ்லிப்பர் எடுக்க போறேன்ட்டு போறா? ஒருவேளை ராம பார்க்க போறாளோ? டேய் நீ என்னடா கீழே குனிஞ்சு இதை பார்த்துட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மா இங்கே இருங்க, நானும் பொம்மி கூட போயிட்டு வரேன். அவ தனியா போறால. வேணாம் வேணாம், சும்மா இருடா, அப்புறம் உன்னை தேடி ஒருத்த வரணும். ஏதாச்சும் ஒன்னாவது நம்ம சொல்றத கேக்குதா பாரு. பிள்ளைங்க வளர்ந்ததும் போதும் அதுங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுதுங்க. அதுங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. டேய் ஹே பொம்மி வா வா. உன் மூஞ்சி. என்னடி திட்டுற? திட்டாம மனப்பாங்களா? சரி இப்ப எதுக்கு திட்டுற? நான் ராம் ராம் அத்தனை தடவை கூப்பிடுறேன், என்னன்னு கூட கேட்கல, திரும்பி கூட பார்க்கல. கேட்கலடி, எப்ப கூப்பிட்ட? என் அண்ணா கூப்பிட்டோட மட்டும் உடனே கேட்டுருச்சு. சரி எப்படி கூப்பிட்ட சொல்லு. ராம் ராம். ஏண்டி இப்படி கூப்பிட்டா யாருக்கடி கேட்கும்? பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட கேட்காது. ஏன் கேட்காதே, உங்க மம்மிக்கு நல்லா கேட்டுச்சு. என்னடி ஆவுன்னு இருக்கன்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு பேசுற மாதிரி கேட்டா அப்படிதான் கேட்கும். சரிடி, இப்ப சண்டை போட தான் வந்தியா? சே, உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு. இப்ப என்னடி? நான் கிளம்புறேன், அதை சொல்லதான் வந்தேன். சாப்பிட்டியா? சாப்பிட்ட உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன. பாய். ஏய் நில்லுடி பொம்மி. நாளைக்கு காலையில 8 மணிக்கு வந்துரு பிக்கப் பண்றதுக்கு. பாய். கொஞ்சம் கூட கண்டுக்கல இவ்வளவு நேரம் நம்மள. இப்ப என்ன? காவியா என்ன சொன்னா? சிந்துக்கு நீ தான் மேக்கப்பா? போத் ஆர் ஸ்வீட். சாட்டிஸ்ஃபை தானே அவங்க ரெண்டு பேரும்? ஐ திங்க் சாட்டிஸ்ஃபைன்னு நினைக்கிறேன். சத்யா தானே அது. இவ எங்க இங்க நிக்கிறா? ஓ ஆமால, காவியாக்கு ஃப்ரெண்ட் இல்ல, சிந்துக்கும் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிருப்பா. ஹாய். ஓகேடி, இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகே பாய். ஓகே சத்யா, பாய், டேக் கேர். என்ன அவ பாட்டுக்கு போறா? ஏய் சத்யா. ச்சே, நான் பேச வேணாம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ. பப்ளிக்கா பார்த்து கூட இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறாளே. தப்பு பண்ணிட்டோமோ. சீக்கிரமே அவன் அண்ணனை சமாதானப்படுத்தி எப்படியாவது மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடணும் டேட்டு. சரி பொம்மியை போய் பார்ப்போம். அண்ணா. பொம்மி வந்துட்டியா? உன்னை தேடிதாம்மா வந்தேன். வாண்ணா போலாம். எங்கம்மா ஸ்லிப்பர் எங்க? தெரியல, நான் கார்ல எதுவும் போட்டுட்டேனோ என்னவோ. ஆமா பொம்மி, நீனும் அம்மாவும் கார்ல தானே ஸ்லிப்பரை கழட்டி போட்டீங்க. அப்படியா? அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி அப்ப வாண்ணா போவோம். வாமா. இவ கண்டிப்பா ராம தான் போய் பார்த்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பானோ. சரி இதை போய் நம்ம எதுக்கு மெனக்கிட்டு ராம் கிட்ட கேட்டுக்கிட்டு, அவங்களோட பர்சனல் அது. ஹே சத்யாக்கா, வாங்க வாங்க. ஹாப்பி மேரி லைஃப் காவியா. அண்ணா உங்களுக்கும் ஹாப்பி மேரி லைஃப். இந்தாம்மா. தேங்க்ஸ் அக்கா. நின்னுங்க சிஸ்டர், போட்டோ எடுக்கலாம். ஏங்க அவங்க தாங்க பியூட்டிஷியன் அக்கா, கூப்பிடுங்க. நீ கூப்பிடுமா? சிஸ்டர் இங்க வாங்க. ஹாப்பி மேரி லைஃப்மா. தேங்க்யூ சிஸ். நில்லுங்க, போட்டோ எடுத்துட்டு போலாம். ஓகே. ஏங்க இவங்க சத்யாக்காவோட ஃப்ரெண்டு தான், எனக்கு நல்ல பழக்கம். ஓ அப்படியா? ஓகே ஓகே, இல்லைங்க. ஹாப்பி மேரி லைஃப் சிந்து. அண்ணா உங்களுக்கும் ஹாப்பி மேரி லைஃப். தேங்க்யூக்கா. கேமரா பாருங்க எல்லாரும். ஓகே வாங்க கஜா. வரேன் ப்ரோ. சாரி. எதுக்கு? இல்ல தேவையில்லாம அவங்க கல்யாணத்துல பிரச்சனை பண்ணிட்டேன்ல. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, அதை பேசி என்ன ஆக போகுது. காவியா இந்தாம்மா. சாப்பிட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேன். டேய் பேசுனதெல்லாம் போதும், போட்டோக்கு போஸ்ட் கொடு போலாம். ரெடி? ஹாப்பி மேரிட் லைஃப். உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் ப்ரோ. ரெடி? டேய் கௌதம், நீ என்ன மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி சோகமா வச்சிருக்க? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் ஆள் கல்யாணத்திலே வந்து ஒரு கெஸ்டா நிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய் நீ இன்னும் அந்த ஃபீலிங்ல இருந்து வெளியில வரலையா? என்ன ஃபீலிங்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் இப்ப சீக்கிரம் அவ்வளவுதானே. போதுமா? போட்டோ கால் இப்ப எடுங்க. ஓகே. மாப்பிள்ள காவியா வாங்கிக்கோங்கம்மா. வரட்டுமா? சாப்பிட்டீங்க மாமா? இல்ல கண்ணு, இனிமேல போய் சாப்பிடணும். சிந்து மாப்பிள்ள இந்தாங்க. எங்களுக்கா? ஆமாம்மா, உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இருக்கட்டுமா? பரவாயில்ல. எல்லாம் இங்க பாருங்க. ஓகே. என்னடி தர்ஷினி இவ்வளோ சிம்பிளா வந்திருக்க? என் நாத்தனாருக்கு கல்யாணம்ல, வேலை நிறைய இருக்கும்ல, அதான் இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து போட்டோ எடுத்துக்கலாம்ல. பரவாயில்லடி, நம்ம வீட்டு கல்யாணம் தானே.
சரி மச்சான் பாருங்க நான் கீழே போறேன். ஓகேடா. சூப்பர். 4 பேரும் அப்படியே இருங்க. ரெடி? ஓகே. டேய் ராகுல், ஏமா கத்துறீங்க? இங்க வாங்க. டேய் நீ இன்னும் அவளுக்கு மிஞ்சிலாம் போடலடா. நான் அந்த எந்த சடங்குமே அவளுக்கு நீ செய்யவே இல்லை. இங்கேயே பண்ணிடுவோம் அதெல்லாம். சரிம்மா பண்ணிடலாம். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா? ம். என்னாச்சு ராகுல்? கோயில்ல கல்யாணம் பண்ணும்போது எந்த சடங்குமே செய்யல சீனியர். அதனால தான் இப்ப பண்ணிடலான்றாங்க. அவளுக்கு இன்னும் நான் மெட்டி கூட போட்டு இல்லை. அப்படியாடா? ஆமா சீனியர். சரி, இப்பவே என்னென்ன மீதி இருக்கோ எல்லாமே பண்ணிடு. காவியா என்னடி இதெல்லாம்? ஏங்க அமைதியா இருங்க, அவங்க தெரிஞ்சுதான் அவங்க பண்றாங்க. டேய் அந்த செயின் எடுத்து கழுத்துல போட்டு விட்டுடா. சரிங்கம்மா. அப்படியே பொட்டும் எடுத்து நெத்தியில வச்சிரு. ஜூனியர் போதும், எவ்வளவு நேரம் மெட்டி போடுவீங்க? எழுந்துறீங்க. ஓகே சீனியர். ஏங்க முடிஞ்சா எடு எடு. என்னடா வாழையை கொண்டாந்து வச்சிருக்கீங்க? பரவாயில்ல தம்பி, இருக்கிறது தானே யூஸ் பண்ண முடியும். நான் எடுத்துட்டேன். சார் அவ்வளோதானா? இனிமேல் யாரும் வரமாட்டாங்களா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம். சீனியர் சாப்பிட்டு வந்துடும் சீனியர், ரொம்ப பசிக்குது. ஆமா ஆமா ப்ரோ, நீங்களும் வந்து சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே சார். எம்மாடி காவியா, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாட்டையும் சொல்லிருமா போயிட்டு வரேன்னு. சரி பெரியம்மா. அம்மா அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா மக்களே. அழுவாதடி சாமி, உன் பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்கோம். எதுக்குடி அழுவுறவ? நான் போறப்ப அழுவவே மாட்டேன்னு சொன்னேன். ஆமாமா சொன்னேன், அதுக்காக அழுகாம இருக்க முடியுமா? காவியா அழாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. சந்தோஷமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாமா. முடியலங்க. கனி கார்த்தி 2 பேரும் அடிச்சுக்க கூடாது சரியா? அக்கா போவாதக்கா. கனிக்குட்டி அக்கா இங்கதான் சாமி இருக்கேன், எங்கேயும் போகல சரியா? நீ எப்ப வேணாலும் நினைச்ச நேரத்துக்கு அக்கா வந்து பார்க்கலாம். அத்தான் நல்லா அக்காவை பார்த்துக்கங்க அத்தான். கண்டிப்பா கார்த்தி, நல்லா பாத்துக்கிறேன் சரியா? அவளை மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்து பாத்துக்குவேன். தயவு செஞ்சு யாரும் அழுகாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்ப நினைச்சாலும் காவியாவை கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போறேன், இல்ல நீங்க வந்து பார்க்கணும்னாலும் நானே வந்து கூட்டிட்டு வரேன். இப்படி மாப்பிள்ளை கவிக்க கொடுத்துல வச்சிருக்கணும். எம்மா காவியா, உங்க அத்தையெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு பார்க்கணுமே, அழுகனா அழுக, அப்படி ஒரு அழுக. அடுத்த நாள் காலையில வரைக்கும் அழுதுட்டு இருந்தா. ஆனா இப்ப பாரு, அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறா. ஏங்க நெசத்து தானடி சொன்னேன். பெரியம்மா பெரியப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வா சாமி, சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வாத்தா, என் ஆசை மகளே போயிட்டு வா. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரியா? போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க.